ஓம் கம் கணபதியை போற்றி. வணக்கம், அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்போம். இன்றைய பதிவு, பிள்ளையார் சொல்லியை ஏன் முதலில் போடுகின்றோம்? சுழி என்பது வளசல், அதாவது வளைவு. விநாயகரின் தும்பிக்கை நுனி வளைந்து இருக்கின்றது அல்லவா? பிள்ளையார் சுழி கொம்பும் கோடும் சேர்ந்தது. இரண்டுமே தத்துவத்தின் பெயர். ஏகதந்தன் என்பதை தமிழில் ஒற்றை கொம்பன் என்பார்கள். ஓம் என்னும் ஓம்கார எழுத்தின் தனி தமிழ் வடிவம் யானை முகத்தின் வடிவம் போல் காணப்படும். ஓம்கார ஒளியை காதால் கேட்கலாம். எழுதினால் கண்களுக்கு புலனாகும். காதால் கேட்பது நாதம், கண்ணுக்கு புலனாவது விந்து. தத்துவத்தை புள்ளியிலும் அமைப்பது உண்டு. இவ்விரண்டும் சேர்ந்தே ஊ என்கிற பிள்ளையார் சுழி ஆகும். ஊமை வடிவாகிய சுழி வடிவமும் சிவசக்தி சான்றாகிய கரி வடிவமும் கொண்டு நிற்கும்போது கணபதியின் வடிவமாகிய ஓம்காரம் தோன்றும். எனவே ஏதேனும் எழுத்து துவங்கும் முன் ஓர் சுழியும் கோடும் இடுகின்றோம். தமிழ் உயிர் எழுத்து அனைத்தும் சுழியை அடிப்படை